ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எள்ளு பொடி அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் எவ்வளோ போடணும்னு பார்ப்போம் வாங்க. நான் 50 கிராம் எள்ளு எடுத்துக்கிட்டேன். ஒரு ஒரு அரை கப்பு தனியா எடுத்துக்கினேன். ஒரு 1/4 கப்பு பொரிக்கடலை எடுத்துக்கிட்டு, ஒரு 5 காஞ்ச மிளகா, ஒரு கொட்டை புளி, ஒரு 4 பூண்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது வந்து நம்ம ஒரு ஒரு 3 பேர் 4 பேர் சாப்பிட்றதுக்காக இவ்வளோ மெஷர்மெண்ட்டு நான் சொல்லியிருக்கேன். நம்ம குறையா வச்சு சாப்பிட்ணும். தனியா உடம்புக்கு நல்லது தான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் எல்லாமே நம்ம பொன்னிறம்ல வறுத்துக்கணும். ஃபஸ்ட்டு எள்ளை வந்து வெறும் கடாயில் போட்டு நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்தா போதும் ஃப்ரெண்ட்ஸ். கருகக்கூடாது. அப்புறம் எண்ணெய் ஊற்றி வறுக்கக்கூடாது, ஒட்டிக்கும். அதனால் வெறும் கடாயில் போட்டு எள்ளை வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தனியாவும் அதே மாதிரி வெறும் கடாயில் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. பிறகு நம்ம இந்த வத்தல், கொஞ்சம் பூண்டு, புளி, பொரிக்கடலை அதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு சும்மா லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. ஏன்னா ஈரப்பதம் இருந்தாலும் இருக்கும், எள்ளு பொடியில் ஒட்டிக்கும். அதனால் சும்மா வறுத்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வத்தலை போட்டு அரைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வத்தல் வந்து எல்லாத்துலேயும் அரைப்படாது. அதனால் ஃபஸ்ட்டு வத்தலை வறுத்து வச்சு அரைச்சிக்கோங்க மிக்சியில் போட்டு. இதெல்லாம் கொஞ்சம் பச்சை ஸ்மெல் போகணும் மட்டும் வறுத்து நல்லா ஆற விடுங்க. ஆற விட்டுட்டு வத்தலை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இவ்வளோத்தையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டோன்னா நம்ம புளி சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு, இட்லிக்கு, தோசைக்கு வச்சு சாப்பிட்லாம். ஆனால் இதை போய் நம்ம பூரிக்கோ சப்பாத்திக்கோ வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இட்லிக்கெல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம சாப்பிடுங்க. ஏன்னா இது நம்ம வறுத்துட்டோம் பார்த்திங்களா, எந்த ஸ்மெல்லும் இருக்காது. உடம்புக்கு ஹெல்த்து. பொரிக்கடலை, தனியா, எள்ளு, பூண்டு எல்லாமே நல்லது தான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நல்லா இதை வாரம் ஒரு தடவை இடித்து நம்ம அரைச்சிக்கிட்டு சாப்பிட்டோன்னா நல்லது. நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க கண்டிப்பாக இட்லிக்கு, புளி சாதத்துக்கு. ஏன்னா நானும் இந்த ஊருக்கு வந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தேனே. மெட்ராஸில் இதெல்லாம் எனக்கு தெரியாது, சேலம் பக்கமும் தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நல்லாயிருக்கு. நல்லெண்ணெய் ஊற்றி நான் இட்லிக்கு காலையில் இதை தான் குழந்தைங்களுக்கு கொடுத்தேன், நானும் சாப்பிட்டேன். ஓகே பாய். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்